வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது வெத்தலை சட்னி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். 2 வெத்தலையை காம்பை கிள்ளிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, சிறிதளவு தேங்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உடைச்ச கடலை, 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் அது ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த வெத்தலையும் சேர்த்துக்கலாம். வெத்தலை என்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாயோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸை நிறுத்திடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய், உடைச்சக்கல்ல சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டுன்னு நம்ம அப்படியே விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம ஆற வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 லெமனை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இதே போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பொண்ணு போட்டுடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய வெத்தலை சட்னி காரசாரமாக ரெடி ஆகிருக்கு. இது இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.